ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வச்சு சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். துரைத்தனங்கள், அதிகாரங்கள் அவைகளை சிலுவையில் வைத்து வெற்றி சிறந்தார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அது என்ன அதிகாரம்? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தில் நாமும் வெற்றி சிறக்க. துரைத்தனங்களும் அதிகாரங்களும் நம்மை ஆளுகை செய்ய நினைக்கிற பொல்லாத ஆவிகள், நம்மை அடிமைப்படுத்த நினைக்கிற பொல்லாத பாவ செயல்கள், நம்மை தேவனுடைய நாம மகிமைக்காக வாழக்கூடாதபடி நம்மை முடக்கி போட நினைக்கிற பொல்லாத சத்துருடைய கிரியைகள், இவைகளை ஜெயிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜெயித்தார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஒரு சின்ன விஷயத்தில் கூட நாம் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் பிசாசு நம்மை அடிமைப்படுத்தி வைத்து வேடிக்கை பார்க்க வேண்டும் என்பது அவனுடைய திட்டம். பாருங்கள், நம்முடைய வாழ்வில் பிசாசு நம்மை அடிமைப்படுத்துவதற்கு பல காரியங்களை வைத்திருப்பான். அதுதான் துரைத்தனம், அதிகாரம். நம்ம மேல அதிகாரம் செலுத்துவது, நம்ம மேல துரைத்தனம் பண்ணுவது. நான் சொன்னாதான், சில நம்ம இடத்துல வந்து சொல்வார். என்னிடத்துல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் சொன்னாதான் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதமே வரும், நான் ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு, நான் ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் இந்த நன்மையை உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. ஆரம்பத்துல நான் இந்த வார்த்தையை கேட்டப்ப எனக்கு பயம் வந்திருக்கிறது. நான் பயந்து போயிருக்கேன். என்னன்னா பயந்துருக்கேன்னா, என்ன ஆண்டவர் அப்படி பேசுவாரோ, ஆண்டவர் இப்படி நடத்துவாரோ, ஆண்டவர் அப்படி பண்ணுவாரோ, இப்படி பண்ணுவாரோன்னுலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனா அதற்கு பின்பு ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்க கூட பேசுறேனா? ஆமா, நீங்க பேசுறீங்க. அப்ப நான் உனக்கு சொல்ல மாட்டேனா? ஆமா. அப்ப நான் உன் கூட இருந்து ஜெயத்தை தருவேனா? தரமாட்டேனா? தருவீங்க. அப்ப நான் சொல்றதை கேட்காம மனுஷன் சொல்ற சத்தத்தை நீ கேட்கிறீங்க. ஆமால. அப்ப நம்முடைய வாழ்வில் நம்மோடு கூட ஜெயம் பெற்ற இயேசு நம்ம கூட இருக்கிறார். பிசாசு எப்படி வருவானா? விசுவாசி ரூபத்துல வருவான், ஊழியக்காரங்க ரூபத்துல வருவான். பிசாசு அப்படிதான் வருவான். அப்படி வந்து என்ன சொல்லுவான்? நான் சொன்னாதான். இதான் துரைத்தனம். நம்மை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்கிற, நம்மை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்ய நினைக்கிற இந்த பொல்லாத வல்லமை. இது என்ன பண்ணும்னா, நம்ம தேவனிடத்தில் விசாரிக்க விடாது, தேவனிடத்தில் ஜெபிக்க விடாது, தேவன் கொடுக்கிற வார்த்தையை கேட்க விடாது, தேவனுடைய சத்தத்தை சரிவர கேட்க விடாது. ஐயோ, அந்த பிரதர் என்ன சொன்னாங்க, அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்க, அவங்க சொல்லியிருக்காங்கல்ல சிஸ்டர், இது என்ன நடக்கும்? இப்ப நம்ம குறி கேட்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி, இவங்க கிட்ட ஃபோன் பண்ணி, இது என்னமா சிஸ்டர் நடக்கும், அது என்னமா சிஸ்டர் நடக்கும், அது என்னவா பிரதர் நடக்கும், இது என்னவா பிரதர் நடக்கும். வேதம் ரொம்ப தெளிவா இருக்கு, ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. முதலாவது தரிசனம் நமக்கு தான் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனத்தை கர்த்தர் நமக்கு தான் வச்சிருக்காரு, திட்டத்தை கர்த்தர் நமக்கு தான் வச்சிருக்காரு, ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தான் வச்சிருக்காரு. First of all, God reveal each and everything to us only.
தேவனாகிய கர்த்தர் நம்ம கிட்ட தான் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். நம்மை குறித்த காரியங்கள் ஆபிரகாமை குறித்த காரியத்தை ஆபிரகாமுக்கு தான் வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுடைய சந்ததி குறித்த காரியத்தையும் ஆபிரகாமுக்கு தான் வெளிப்படுத்தினார். லோத்த குறித்த காரியத்தையும் ஆபிரகாமுக்கு தான் வெளிப்படுத்தினார். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? தேவனாகிய கர்த்தர் நம்ம குறித்த நம்முடைய சுதந்திரம், நம்மை குறித்த காரியத்தை நம்மிடத்தில் தான் வெளிப்படுத்துவார். அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் வேறொரு மனிதனை அனுப்பி கொடுப்பாரே அல்லாமல் நம்ம கிட்ட சொல்லாததை வேறொருவர் வந்து நம்ம கிட்ட சொல்ல விட மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்லுவாங்க, நான் சொன்னா பாருங்க, நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவாரு, நான் சொன்ன அப்படியே நடக்கும். உனக்கு வெளிப்படுத்துகிற கர்த்தர் எனக்கு தான் சிலுவையில ரத்தம் சிந்தி வெற்றி அடைந்தார். அப்ப முதல்ல நான் ஜெபம் பண்ணா என்கிட்ட கர்த்தர் பேசுவார். இப்ப நாம் என்ன செய்வதில்லை? நாம் ஜெபிப்பதில்லை. நாம் தேவனிடத்துல ஜெபம் பண்ணுவதில்லை. நாம் தேவனிடத்துல கேட்பதில்லை, விசாரிப்பதில்லை. நாம யாரோ நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க, யாரோ நமக்கு கேட்டு சொல்லுவாங்க, நமக்கு அது நடக்கும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, நாம ஜெபம் பண்ணா நம்மோடு கூட முதல்ல கர்த்தர் பேசுவார். அதுக்கப்புறம்தான் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்த 2-3 சாட்சிகளினாலே அது உறுதிப்படும். அப்ப நம்ம கிட்ட பேசினார், இன்னொருத்தர்கிட்ட பேசினார், இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறார். இப்படி நமக்கு அந்த காரியத்தை உறுதிப்படுத்துவார். இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? ஐயோ, அவங்க கிட்ட தான் கர்த்தர் பேசுகிறார், நம்மள சும்மா டம்மி. இல்லைங்க, நீங்களும் ஜெபித்தால் உங்களோடு கர்த்தர் பேசுவா. நீங்களும் தேவ சமூகத்துல காத்திருந்தால் உங்களோடு கர்த்தர் பேசுவா. அவர் பார்ஷியாலிட்டி பார்த்து பேசுகிற தெய்வம் அல்ல. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறார். அவர் உத்தரவு அளிக்கிறவர். அவர் அவங்க கிட்ட, ஐயோ அவங்க கிட்ட தான் அப்படி கிளியரா பேசுவார். இல்ல, முதல்ல உங்ககிட்ட பேசுவார். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு ஆளை அனுப்புவார். நீங்க வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா வேதத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். பவுல் எருசலேமுக்கு போகணும். பிலிப்பு வீட்டில தான் பவுல் தங்கியிருக்காரு. பிலிப்புக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, 3 பேர் தீர்க்கதரிசிங்க, பயங்கரமா தீர்க்கதரிசிங்க, ஆவியானோர் வல்லமையாய் பயன்படுத்துகிற பாத்திரங்கள். ஆனா காத்துன்னு ஒருத்தர் வர வேண்டியது இருந்துச்சு. ஒரு தீர்க்கதரிசி அந்த பக்கமா வராரு. இப்போ பவுல் அங்க இருக்கிறத அவர் பார்க்கல. அவருடைய உருமார்கள் அவனுடைய ட்ரெஸ்ஸும் கர்ச்சிஃப்லாம் இருக்கு, காயுது. அவர் அந்த தீர்க்கதரிசி போய் அதை எடுத்து இதுக்குரிய அவன் யாரு, அவனை எருசலேம்ல கட்ட போறாங்கன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. பவுல் சொல்றாரு, ஏற்கனவே எனக்கு தெரியும்டா, மூடிட்டு போறா. ஆவியானவர் சொன்னார் தான், எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ போ, என் இருதயத்தை வடிவி போக பண்ணாது. ஜனங்கள்லாம் சொல்றாங்க, நீங்க எருசலேமுக்கு போகக்கூடாது. தேவன் சொல்ற, இல்ல 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 இல்ல, நான் எருசலேமுக்கு போகணும். அது தேவனுடைய சித்தம். நான் போக வேண்டியது அவருடைய திட்டம். அப்ப என்கிட்ட கர்த்தர் கிளியரா பேசிட்டாரு, அதனால நான் போய் தான் ஆகணும். ஜனங்க கட்டி கொண்டு அழுகுறாங்க, இவனும் அழுகுறான். ஆனா அந்த திட்டத்தை விட்டு, அந்த ப்ராஜெக்டை விட்டு அவன் வழி விலகவில்லை, அவன் நிறைவேற்றினான். அப்படி நிறைவேற்றினால்தான் ரோமாபுரியில போய் அவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த பரிசுத்தவானுக்கு கர்த்தர் நாட்களை, நேரங்களை, சமயங்களை கர்த்தர் தந்தார். அதுதான் நமக்கு ரோமாபுரி, ரோம சபைகளை குறித்து ரோம நிருபங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எவ்வளவு நல்லவர்னு பாருங்களேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் நம்ம கிட்ட பேசுகிற தேவன். அப்ப துரைத்தனங்கள், அதிகாரங்கள், நம்மை அடிமைப்படுத்த நினைக்கிறவைகள், இவைகளை ஆண்டவர் சும்மா விட்டாரா? இல்ல, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, அதனுடைய வல்லமையை உரிந்து, அதை வெளியரங்கமான கோலமாக்கி, அது இனிமே நம்ம அடிமைப்படுத்த விடாதபடி அதை வெளியே பிடுங்கி எடுத்து அவர் சிலுவையில ஜெயித்தார். இப்ப இயேசு சிலுவையில ஜெயித்ததுனால நம்மையும் ஜெயிக்க பண்ணுவான். இப்ப பாருங்க, நமக்குள்ள ஒரு வெற்றியை ஆண்டவர் கட்டளை இடுகிறார்.
நான் ஜெபம் பண்ணாதான். சிலர் சொல்லுவாங்க, நான் கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது ஆவியானவர் வந்து என்கிட்ட பேசினார். ஏன்னா அவங்க ஜெபிக்கிறாங்க, அதனால கர்த்தர் அவங்களோட பேசுறார். நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களோட பேசுவார். அவர் ஆள் பார்த்து, அந்த சிஸ்டர் அந்த பிரதர் கிட்ட தான் நான் பேசுவேன், இந்த சிஸ்டர் தான் பேசுவேன், இந்த ஆள்கிட்ட தான் பேசுவேன், நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்கிட்ட பேசுவார். யார் அவர்கிட்ட பேசுறாங்களோ அவர்கிட்ட பேசுவார். யார் ஜெபிக்கிறாரோ அவங்ககிட்ட பேசுவார். இந்த சிலர் இருக்காங்க, பொய் சொல்ற ஆட்கள். அதாவது ஆண்டவர் பேசுறத போல கதை விடுவாங்க. ஒரு அம்மா அப்படிதான் சொல்லிச்சு. பிரான்ஸ்ல இருந்து வந்துச்சு. வந்துட்டு ஆண்டவர் ஏசப்பா எங்க வீட்டுக்கு எப்படி தெரியுமா வருவாரு? இல்லது எப்படி வருவாரா? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா பைபிள் அப்படி ஒண்ணுமே இல்லை. பூட்டப்பட்ட அறைக்குள்ள இயேசு வந்தார். வீட்டுக்குள்ள எப்படி வருவாரு? கதவு தட்டினார். நான் போய் திறந்தேன். ஏசப்பா வாசல் நினைக்கிறாரு. ஐயோ! அப்புறம் வாங்க ஏசப்பான்னு சொன்னேன். வந்தாரு. சோபாவில் உட்கார சொன்னேன், உட்கார்ந்தாரு. நான் அப்பதான் காஃபி போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். என்னம்மா குடிக்கிறேன்னு கேட்டாரு. காஃபி என்ன? எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வா அப்படின்னாரு. நான் போய் ஒரு கப்பு காஃபி போட்டு எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுத்தேன். நாங்கள் ஜாலியாக சிரிச்சு பேசிட்டே இருந்தோம். என்ன பேசுனீங்க? ஜாலியாக பேசணும் பாஸ்டர். அந்த கதை இந்த கதை ஜாலியாக பேசணும். அப்புறம் அவர் சொன்னாரு, சரி மகளே எனக்கு நேரமாச்சுன்னு கிளம்பிட்டாரு. உங்க வீட்டுக்கு அப்போ காஃபி குடிக்க வந்தாரோ? ஆமா பாஸ்டர். ஏசப்பா எங்க வீட்டுக்கு வந்து ஷோபாவில் வந்து காஃபி குடிச்சிட்டு போனாரு. வேற ஒண்ணுமே உங்ககிட்ட பேசல. ஐயோ, நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு, ஐயோ என்ன சந்தோஷம் எனக்கு. இத இயேசுவை அறியாத ரட்சிக்கப்படாத புதுசா ரட்சிக்கப்படுறவர்கிட்ட சொன்னா அவங்க சொன்னா, அப்படியா சிஸ்டர் அடுத்த முறை உங்க வீட்டுக்கு ஏசப்பா வந்தா என் பிரச்சனை என்னன்னு கேட்குறீங்களா? கேட்குறேன் சிஸ்டர். கேட்குறேன். நீங்க அந்த ஜாமானை கொஞ்சம் விலைக்கு வச்சிருங்க, இந்த வீட்டை கொஞ்சம் தொடச்சிருங்க, அதெல்லாம் பெருக்கி கொடுத்துருங்க. ஏசப்பா வரும்போது சுத்தமா இருக்கணும்ல. ஆமா சிஸ்டர். யோசிச்சு பாருங்க. அடிமைப்படுத்தி துரைத்தனம் பண்ணி நம்மை தேவாதி தேவன் நம்ம கிட்ட பேசுகிறவர் என்பதே மறக்க பண்ணு. இன்னும் அவங்கதான் தெய்வீக பிறவைன்ற மாதிரி. ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? துரைத்தனத்தை அதிகாரத்தை உழிந்து கொண்டா. அவர் வெற்றி சிறந்தா. சிலுவையில உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். நம்ம என்ன பண்ணணும்? அவரை மட்டும் தேடணும், அவரை மட்டும் பிடிச்சிக்கணும், அவரை மட்டும் நேசிக்கணும். அவர்கிட்ட மட்டும் ஏசப்பா என் கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, ஏசப்பா நீங்க நல்லவர், ஐ லவ் யூ லார்ட் ஜீசஸ், ஐ லவ் யூ சொல்லி பாருங்க. நீங்க சொல்லுங்க, ஏசப்பா நம்ம நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஏசப்பா நீர் எவ்வளவு நல்லவன்னு சொல்லுங்க. ஏசப்பா நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன்னு சொல்லுங்க. நீங்க இப்படி பேசினாலே அவர் உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். நடக்க போறத உங்ககிட்ட பேசுவார். சில நடந்தது வந்து சொல்லுவாங்க, இல்ல நடக்க போறத கர்த்தர் பேசுவார். நீங்க அடிமைப்பட்டு கிடக்குறீங்க, ஆண்டவர் சிலரோட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க இப்படி யாருக்கிட்டே போய் மாட்டி சிக்கி சின்னாபிடம் ஆயிட்டு இருக்கிறீங்க, அவங்களோட வெளியே வர முடியாம கிடக்குறீங்க. ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்களை அந்த தீமையிலிருந்து, அந்த பொல்லாத மனிதனுடைய துரைத்தனத்திலிருந்து, அதிகாரத்திலிருந்து உங்களை விடுவித்து கர்த்தர் சுயாதீனமாய் உங்களை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த பண்ண போகிறார் என்பதை இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதை செய்து முடிக்க ஆவியானவர் தொடங்கிவிட்டார். கர்த்தர் தம்முடைய பலத்த கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில செய்கிறார். நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென்.